வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மினி இட்லி சாம்பார் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மினி இட்லி சாம்பார் ஹோட்டலில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட்டான நெய் டேஸ்ட்டோட நல்ல சாம்பாரில் இந்த இட்லி ஊறி நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி இந்த மினி சாம்பார் இட்லி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்ருக்கோம். இப்போ இந்த மினி இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். இப்போ சாம்பார் செய்யறதுக்கு நம்ம பருப்பு வேக வச்சுக்குவோம். அதுக்கு குக்கர் எடுத்துக்கங்க. அதில் 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்குவோம். 2 பருப்புமே சம அளவு எடுத்துக்குங்க. அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு இதில் ஒரு 5-6 பூண்டு பல், ஒரு 15 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம், சின்னதாக 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ 2 பருப்பும் சேர்த்து 1 டம்ளர் இருந்தது. 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். நல்லா ஒரு தடவை இதை ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு பருப்பை குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்குங்க. பருப்பு நல்லா குழைய வெந்து வரணும். நமக்கு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்குங்க. இப்போ பருப்பு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு இடையில நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்குவோம். மினி இட்லி ஊற்றுறதுக்கு நான் இன்றைக்கி நெய் தடவி ஊற்ற போகிறேன். நெய் தடவி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இட்லிக்கு இதே போல் செஞ்சு பாருங்கள். நெய் பிடிக்கல அப்படின்றவங்க எண்ணெய் கூட தடவிக்கலாம். இப்போ இது போல் மினி இட்லி தட்டில் நெய் தடவிப்போம். தடவிக்கிட்டு நம்ம மாவு ஊற்றி வேக வச்சுருவோம். நமக்கு வந்து இட்லி நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம்னா அது தட்டில் ஒட்டாமல் வரும். அதனால் முன்னாடியே நம்ம ஊற்றி வச்சிடலாம். இப்போ இட்லி மாவு நான் கொஞ்சமாக ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து ஸ்பூனால் தான் அந்த இட்லி ஊற்றணும். அப்போ தான் சின்ன சின்னதாக ஊற்றுறதுக்கு வரும். இப்போ மாவு நல்லா கலந்து விட்டுங்க. இட்லி மாவு எப்படி அரைக்கணுன்ற ரெசிபி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இட்லி மாவுக்கு எவ்வளோ அளவு சொல்லுங்கள் அரிசி உளுந்து அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அரிசி பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி 4 டம்ளர், 1 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்குவேன், 1 டம்ளர் உளுந்து, எல்லாமே ஒரே டம்ளரால் அளந்து எடுத்துக்குங்க. உளுந்து மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவு பொங்க பொங்க அரைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நமக்கு மாவு அரைக்கிறதுல தாங்க இருக்குது. உளுந்து மாவு பக்குவமாக அரைச்சி எடுக்கணும். இப்போ இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்டேன். இதை நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது நல்லா வேகட்டும். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தட்டிலேருந்து எடுத்துக்குவோம் நம்ம. இது வெந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ பருப்பை எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்குவோம். நம்ம நல்லா ஒரு கரண்டி வச்சு பருப்பை நல்லா குழைய மசிச்சு விட்டுக்குங்க. அந்த தக்காளி பழம் தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்குவோம். கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. இதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. இப்போ நல்லா ஒத்தாப்பில் கலந்து கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம காய்கறி சேர்த்து அடுத்து வேக வைக்கணும். நம்ம வந்து குக்கரில் பருப்போடையே சேர்த்து வேக வச்சோம்னா காய்கறி வந்து குழஞ்சி போயிடும். அதனால் இது போல் தனியாக அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும், டக்குன்னு வெந்து வந்துடும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் பீன்ஸ் சேர்க்கலாம், பரங்கிக்காய் சேர்க்கலாம். அதெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த 3 காய்கறி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும் பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சாம்பார் தாளித்து விட்டுருவோம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 4-5 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் இதில் இன்னொரு 10 சின்ன வெங்காயத்தை 10லேருந்து ஒரு 15, சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால 15 எடுத்துருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து முழுசாகவே சேர்த்துக்குங்க. இதுதான் இந்த சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிங்க. வதங்கினதுக்கப்புறம் இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்குவோம். நான் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். இது ஏற்கனவே நான் சாம்பார் தூள் ரெசிபி போட்டிருக்கேன். கம்மியான அமௌண்ட்டும் போட்டிருக்கேன், பெரிய அளவில் அரைக்கிறதும் போட்டிருக்கேன். 2 வீடியோ போட்டிருக்கேன். ரெண்டுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எது தேவையோ உங்களுக்கு பார்த்துக்குங்க. இப்போ நல்லா சாம்பார் தூள் ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு, காய்கறியை இது கூட சேர்த்துக்குவோம். திக்காக இருக்குது. அது கூடவே நல்லா தண்ணி கலந்துக்கும். தேவையான அளவு தண்ணி கலந்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க.
சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கம்மியான அளவு நம்ம புளி சேர்த்துக்கணும், நிறையா சேர்த்துடக்கூடாது சாம்பாருக்கு. எப்போதுமே வந்து சாம்பாருக்கு கம்மியான அளவு புளி சேர்த்து வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். சாம்பார் எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா போதும், நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடும். இறக்க போகிறப்ப பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தலையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்குங்க. இந்த வெல்லம் சேர்க்குறது ரொம்பவுமே அருமையாக இருக்கும். நல்ல லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, இல்லைனா தேவையில்லை. இப்போ அவ்வளோதான், நம்மளோட இட்லி சாம்பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அதே போல் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இட்லியும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா அந்த பாருங்கள், ஆற வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட இட்லி தட்டில் ஒட்டாமல் இது போல் நல்லா அழகாக எடுக்க வரும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பரிமாறிக்குவோம். இப்போ இட்லி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது மேலாப்பில் சாம்பார் ஊற்றிக்குவோம். நல்லா சாம்பார் நிறைய ஊற்றணும், அப்போ தான் நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாம்பாரும் இட்லியும் சேர்த்து சாப்பிட்றப்ப தான் இந்த இட்லிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதனால் சாம்பார் நிறையாவே ஊற்றிக்குங்க. கொஞ்சம் சாம்பார் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சாம்பார் திக்காக இருந்துச்சுன்னா டக்குன்னு ஊறி வராது, அதனால் தண்ணியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா நிறைய ஊற்றி மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட மினி இட்லி சாம்பார் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் நான் இன்றைக்கி சொன்னது போல் இந்த சாம்பார் இட்லி ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.